வணக்கம். என் பேர் டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006ல இருந்து நான் ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நிறைய பேருக்கு சூட்டு கொப்பளம் மாதிரி நிறைய பேருக்கு வரும். திடீர்னு என்ன காரணத்தினாலேயே கொப்பளம் நிறைய பேருக்கு வரும். நம்மளுக்கு தொந்தரவு சோ இதை ஹோமியோபதியில எவ்வளவு நல்லா சரி பண்ண முடியும் அப்படின்ற அவேர்னஸ் வீடியோ தான் இது. இங்கிலீஷ்ல நம்ம பாயில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாயில்ஸ் நம்மளுக்கு எங்க வேணா வரும். முக்கியமா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா, சில பேர் அக்கல்ல அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். சில பேருக்கு தலையில நிறைய பேருக்கு வரும். அதே மாதிரி உடம்புல முன்னாடி செஸ்ட்ல, முதுகுல, உங்களுக்கு கையில, தொடையில, பட்டெக்ஸ் ஏரியால இந்த மாதிரி இதுல எல்லாம் வரும். இதை நம்ம தமிழ்ல வேனக்கட்டி அப்படின்னு சொல்லுவோம். நல்ல பெருசா இருக்கும், நல்ல பல்ஜியா, நல்ல பெருசா வர்ற மாதிரி இருக்கும். சோ இது எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தான். ஸ்டெஃபைலோகோக்கஸ் ஆரியஸ்ன்ற ஒரு பாக்டீரியா தான் இது உண்டு பண்ணுது. எப்படி ஆரம்பிக்கும்னா, பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் லைட்டா தோல்ல அங்கங்க லைட்டா செகப்பா இருக்க மாதிரி தான் இருக்கும். அப்புறம் ஒரு நாள் கழிச்சு, ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தோம்னா நல்லா தொட்டு பார்த்தோம்னா கல் மாதிரியா இருக்கும், மாதிரி ஹார்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா ரிசால்வ் ஆகுது, சரியாகுது அப்படின்னா அந்த இடத்துல நல்லா பழுத்து வருது அப்படின்னா ஒரு வாரத்துல நல்லா மேலாப்புல பார்த்தோம்னா நல்லா ஷைனிங்கா இருக்க மாதிரி, உள்ள ஒரு மஞ்சளாவோ இல்லாட்டி வெள்ளையாவோ நல்லா பளபளன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதுவாவே சரியாகுது அப்படின்னா அது உடைஞ்சு அது உள்ள நீரெல்லாம் வெளியே எல்லா இடத்துலயும் வெளியே நமக்கு சரியாகும். இது ஏதோ ஒரு ரீசன்னால இந்த சைக்கிள் போகல அப்படின்னா அங்கங்க ஹார்டா மட்டும் நமக்கு கட்டி கட்டியா அங்கங்க நமக்கு இருந்துரும். பயங்கரமா வலி கொடுக்கும். நமக்கு தொட்டாலும் பயங்கரமா வலி கொடுக்கும். இல்லாட்டி அது லைட்டா ஆடுற ஸ்டேஜ்ல கூட நம்மளுக்கு ரொம்ப விண்ணு தெரிக்கிற மாதிரி, பயங்கர பசு இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு எப்படி வலிக்கும், அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப ப்ராப்ளம்ஸ் நமக்கு வரும். இது யூஸ்வலா நம்ம உடம்பு ரொம்ப உஷ்ணமாயிடுச்சு, ரொம்ப சூடாயிடுச்சு அப்படின்னா சில பேருக்கு வரும். அது மாதிரி வெயில் காலத்துல நம்மளுக்கு ரொம்ப அதிகப்படியான ஹீட் இருந்தது நம்மளுக்கு என்வரான்மெண்ட்ல அப்படின்னாலும் நிறைய பேருக்கு இந்த சூட்டு கொப்பளம் மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. நம்ம சுத்தமா இல்ல, ஹைஜீனிக்கா இல்ல அப்படின்னாலும் சில பேருக்கு இந்த சூட்டு கொப்பளம் வர ஆரம்பிக்கும் நமக்கு. அதே மாதிரி ரொம்ப ஹீட்ல வேலை பாக்குறாங்க, அதிகப்படியா அவங்க வேலை பாக்குற என்வரான்மெண்ட் ரொம்ப சூடா இருக்குது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஹேர் ஃபாலிகல்ஸ் இருக்கும், நம்மளோட ஹேர்ஸ் நிறைய இருக்கு இல்லையா உடம்பு ஃபுல்லா. அந்த ஹேர் கீழே நமக்கு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, நமக்கு அதுல ஒரு பிளாக் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஃபாலிகுலைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு கட்டி மாதிரி இந்த மாதிரி பாயில் மாதிரி ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்கும். இந்த வேனக்கட்டி மாதிரி இந்த பாயில்ஸ் எல்லாம் வந்தது அப்படின்னா நம்ம ஊர்ல இந்த நாமக்கட்டி போட்டு தடவுவாங்க தண்ணியில குழைச்சு. சோ அது தாராளமா பண்ணலாமா கூடாதான்றது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். அது தாராளமா நம்ம பண்ணலாம். ஏன்னா அது நான் உள்ள ஒரு பசையோ அந்த நீரையோ அது அப்சர்வ் பண்ணி கொடுத்துரும். அப்சர்வ் பண்ணிடுச்சுன்னா நம்மளுக்கு அந்த வீக்கம் கம்மியாகும், அதே மாதிரி வலியும் கம்மியாகும். சில நேரத்துல இது ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது, அது கல்லு மாதிரி இருக்குது சரியாகல அப்படின்னா நிறைய பேர் இங்கிலீஷ் மருத்துவத்துக்கு போவாங்க. அதுல என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுக்கு ஆன்டிபயோட்டிக்லயும் அது ரிசால்வ் ஆகல அப்படின்னா அதை கட் பண்ணி இன்சைஸ் பண்ணி அதை ரிமூவ் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நிறைய ஸ்கார் ஃபார்மேஷன் மாதிரி நமக்கு அந்த இடத்துலமே குழியா ஆயிடும் நிறைய பேருக்கு. சோ அது நம்மளுக்கு ஒரு காஸ்மெட்டிக் ரேஞ்ச்ல நமக்கு பார்க்கும்போது அது நம்மளுக்கு ஒரு அந்த இடத்துல நம்மளுக்கு மட்டும் குழியா இருக்க மாதிரி இருக்கு. அது வெளியில தெரியிற இடமா இருந்தா இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் நமக்கு. சோ அந்த ஒரு ரீசனுக்காக நான் ஹோமியோபதியை இது பாயில்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நான் ஹோமியோபதி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல உங்களுக்கு இந்த மாதிரி கட்டி மாதிரி இருக்கு, அது ரிசால்வ் ஆகல, ஆன்டிபயோட்டிக் போட்டு ரிசால்வ் ஆகல, நாம கட்டி நம்ம கை வைத்தியம் எல்லாம் பண்றோம், அதுலயே ரிசால்வ் ஆகலைன்னா ஹோமியோபதியில நிறைய மருந்து இதை பழுக்கிற மாதிரி வச்சு அதுவா ட்ரெயின் ஆகிற மாதிரி கொண்டு உங்களுக்கு அதுவா ஹீல் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த இடத்துல பள்ளமாவோ ஒரு ஸ்கார் ஃபார்மேஷனோ நமக்கு வராது. ஹோமியோபதியில இதுக்கு நல்ல மருந்துகள்லாம் இருக்கு. முக்கியமா ஹெப்பாசல்ஃபர், சைலீஷியா, மிஸ்டிகா, இந்த மாதிரி நிறைய மருந்து இருக்கு. இதுல எந்த மருந்து உங்களுக்கு சூட் ஆகுது, எந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு அந்த கட்டி, வேனக்கட்டியா இருக்கட்டும், பாயில்ஸா இருக்கட்டும், எந்த மாதிரி இருக்கு, எந்த லொகேஷன்ல இருக்கு, எவ்வளவு பெருசா இருக்கு, எத்தனை இருக்கு, சோ இதெல்லாம் பார்த்து எதனால வந்துச்சு இந்த எல்லாமே பார்த்து கொடுக்கும் போது ரொம்ப நல்லா ரிசல்ட் இருக்கு. சோ சில பேருக்கு இந்த வேனக்கட்டி பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். ஒரு இடத்துல சரியாகுதுன்னா இன்னொரு இடத்துல வந்துடும். சில பேருக்கு ரொம்ப கண்டினியூஸாவும் இருக்கும், சில பேருக்கு ஒரு வாரத்துல சரியாயிடும், சில பேருக்கு திருப்பி திருப்பி வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் நம்ம ஹோமியோபதியில திருப்பி வராம இருக்கிறதுக்கும் மருந்துகள் கொடுத்து தொடர்ச்சியா எடுக்கும் போது நம்ம இதை தாராளமா சரி பண்ணி கொடுக்கலாம். சோ இது ரிலேட்டடா உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.